ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாமா, வீட்லயே தான் என் தங்கச்சிக்கும் குணசேகரன் மாமா மவனுக்கும் தான் கல்யாணம். கல்யாணம் நின்னு போச்சா அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னது? சடங்கு எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சது. அதுக்குள்ள சில மூதேவிங்கனால பிரச்சனை வந்துருச்சு. அதனால அப்படியே கல்யாணத்தை ஒத்தி வச்சுப்புட்டு நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போய் பதிஞ்சிட்டோம். இப்ப சட்டப்படி அவங்க புருஷன் பொண்டாட்டி தான். இருந்தாலும் நம்ம முறைப்படி தாலி கட்டினாதானே சரியா இருக்கும். அதுக்காண்டிதான் குணசேகரன் மாமா தான் வீட்லயே வச்சு கல்யாணத்தை முடிக்க சொல்லிட்டாரு. சரி, புள்ள கலருக்கு மேட்சா காஸ்ட்லியா அம்சமான கலரா பார்த்து கொடுத்துருப்புங்க. மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை கூட அமுச்சு விடுங்க. நான் முல்லை கிட்ட கொடுத்து காசு கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். சரி, வச்சிடுறேன். எங்க போனீங்க? அந்த புள்ளைய தலைகீழ தொங்க விட்டு வீடியோ பாத்தீங்கல்ல, பார்த்துட்டு கிரிகிரன்னு வருதுன்னு நீங்க உள்ள தூக்கிட்டு ஓடினாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க? உங்க மகன் உங்களை பொத்தி பொத்தி வச்சு பாத்துக்கிறாங்களா, இல்ல பிறந்த அஞ்சுல ஒண்ணு போனா பரவாயில்லன்னு இருக்கீங்களா? என்னடி என்ன வார்த்தை பேசுற? ஏண்டி என் புள்ளைய பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? நான் பெத்தவடி, என் புட்டு கலங்கி போயிருக்கேன்னு எனக்கு தாண்டி தெரியும். என் புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கோயில் கோயிலா போய் மடிப்பிச்ச கேட்டுட்டு வர முடியலடி. 4 எட்டு எடுத்து வச்சா படங்குது. ஏண்டி இந்த வயசுலயே நீ இம்புட்டு சீக்க சொல்றியே? என் வயசுக்கு என் உடம்பும் மனசும் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடி? என் பிள்ளைய அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் பெத்தவ எப்படி சோறு திங்க முடியும்? முடியலடி, முடியல. வாய் இருக்குன்னே வார்த்தைகளை கொட்டாதே. அப்படி உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா வரணும்னா போய் சாமி கிட்ட மடிப்பிச்சு கேட்காதீங்க. உங்க பெரிய பையன் கிட்ட போய் பேசுங்க. அவரு தான் எல்லாத்தையும் பண்றாரு. சக்தி சித்தப்பாவை கடத்தி வச்சிருக்கிறதே அவருதான். ஏய் ஏய் ஏய், திரும்ப திரும்ப அதுவே சொல்லாதடி. அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஏய், தம்பி மேல உசுரே வச்சிருக்காண்டி. அவர் உசுர வைக்கல, ஒரு மண்ணு வைக்கல. ஐயோ, இங்க பாருங்க, மடிச்சு மாதிரி உங்க பிள்ளைய நீங்க நம்பிக்கிட்டே இருங்க. நான் வேணாங்களே. ஆனா இந்த வீட்டுல நடக்கிறத பார்த்து எங்களால அமைதியா இருக்க முடியல. ஆனா இருந்துதான் ஆகணும். ஏன் சொல்லுங்க? உங்க பிள்ளைய அடைச்சு வச்சுக்கிட்டு அதை காமிச்சு ஜனனியை பயமுறுத்தி எங்க கிட்ட சத்தியம் வாங்கி இந்த வீட்டுல யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்ல வச்சுட்டு போயிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உரைக்குதா? நீங்க கிட்ட எதுக்கு சத்தியம் வாங்கணும்? எதுக்கு ஜனனி அப்படி அனுப்பணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ட மூதேவி வந்து நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு கல்யாணத்தை பத்தி பேசும், அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணத்தை பத்தி பேசும். நாங்களாம் வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அதானே நீங்க இதெல்லாம் சரிங்கிறீங்களா? உங்க பேர் என்ன? அந்த புள்ள கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன்னு சொல்றான். ஏன்? எதுக்கு? கல்யாணத்தை பதிஞ்சிருக்காங்க. எப்படி பதிஞ்சாங்க? யார் பதிஞ்சாங்க? அப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் மனசாட்சியோட யோசிங்க. நீங்க நியாயமான மனசியா இருந்தா இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமான்னு சொல்லுங்க. அடச்சி, நிறுத்து. ஏண்டி ஓவர் ஆக்ட் பண்ற? உன் சென்டிமெண்ட் நாடகத்தெல்லாம் நிறுத்து. இந்தாரு, இனி உன் மாமியார் வந்து பேசினாலும் சரி, உன் மாமியாருக்கு மாமியார் வந்து கத்துனாலும் சரி, எவளும் இங்க ஒரு மண்ணாங்கட்டியும் மாத்த முடியாது. அன்பு, தங்கம், அன்பு, வா. மாப்ள, தர்ஷா, மாப்ள, வாங்க. வெக்கப்படாதீங்க, வெளியில வாங்க, வாங்க. இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்கும் சொல்றேன்.
நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. என் தங்கச்சி அன்புக்கரசி கழுத்துல என் மாப்பிள்ள தர்ஷன் தாலி கட்ட போறாரு. இதே வீட்ல மீனாட்சி அம்மன் படத்து முன்னாடி வச்சு கல்யாணம் நடக்க போகுது. முடிஞ்சவங்க வந்து தாராளமா ஆசீர்வாதம் பண்ணலாம். முடியாதவங்க கண்ண வாய பொத்திக்கிட்டு மூளையில போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைங்க. நான் எதுவும் கேட்க போறது இல்ல. இந்த தடவை எவ எதை தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஏய், என்னடி யாரு குடும்பத்துக்குள்ள வந்து நீ நாட்டாம பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மாச்சி, வயசான காலத்துல உணர்ச்சி வசப்படாதீங்க. மயக்க போட்டு விழுந்துட போறீங்க. இந்த அருங்க அம்மாச்சி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வயசுல மூத்தவங்கிறதாலதான் உங்ககிட்ட தன்மையா பேசிக்கிட்டு இருக்கேன். நடக்க போறத எவளாலையும் தடுக்க முடியாது. பாருங்க, இதெல்லாம் பண்ண சொன்னதே உங்க மகன் தான். நானும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிட்டு முறைப்படி கல்யாணத்தை நடத்துவோம் தான் எல்லாத்தையும் பண்ணேன். சில மூதேவிங்களால எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு. அது பரவாயில்ல. இந்த தடவை எல்லாத்தையும் ரொம்ப தடாலடியா விமர்சையா பண்ண போறேன். இப்ப எவளாலையும் ஒன்னும் கிழிக்க முடியாது. நடக்க போறத அம்புட்டு பேரும் வாயை பொத்திக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் சித்தப்பாவை வச்சு இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பயமுறுத்திட்டு இருப்பீங்க? ஓவரா போயிட்டே இருக்கீங்க. தர்ஷன் பார்கவி, நீங்க கிளம்புங்க. அவ என்ன செய்யறான்னு பாக்கலாம். நீங்க கிளம்புங்க. நீ கிளம்பு பார்கவி, அவ என்ன செய்யறான்னு பாக்கலாம். வா. ஐயோ, குழந்தைக்கு கோவம் வருதுமா? என்னப்பா, உனக்கு அப்புறம் பிறந்தவ, அதுவும் பொம்பளை புள்ள, அதுவே இவ்ளோ வாயை கிழிக்குது. நீ மீச வச்ச ஆம்பளை தானே, பேசாம யோசிச்சுட்டு நிக்கிற? கிளம்புப்பா, சொல்லிட்டாங்கல்ல பெரிய மனுஷி, கிளம்பு. இங்கனக்குள்ள இருந்தா உசுரோட வாச்சும் இருக்கலாம். வெளியில கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே உன் கதைய முடிச்சிருவேன்.